ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். நாம் இப்போ எதை பற்றி பார்ப்போம்னா பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல்ஸை பற்றி பார்ப்போம். பேசிக் எலக்ட்ரிக்கல்ஸை பற்றி பார்ப்போம். நேற்று நாம் பார்த்தது வந்து டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல்ஸ், அதாவது ஒயரு அண்டு கேபிளில் எத்தனை வகை இருக்குது, என்னென்ன இது இருக்குன்ட்டு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல்ஸில் என்னென்ன பேசிக்கு அதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி திருப்பூர் பசங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் அழுத்திக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மறக்காமல் எங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி எலக்ட்ரிஷியன் ஆகிறதுன்ட்டு தெரியும். நம்ம எந்தெந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறோம்னா ட்ராவலிங் வீடியோ, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான இதெல்லாம் சொல்லி தந்துருக்கோம். அதுக்கப்புறம் மொபைல் ரீபில்டிங், உடஞ்ச மொபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரீபில்டிங் இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கேஜெட் ரிவ்யூ, ரைடிங் க்ளவுஸ், இதெல்லாம் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் பைக் ரிவ்யூவும் இறங்கலான் இருக்கோம். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக் ஆஃப் எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னா, பேசிக்காக எலக்ட்ரிக்கல்ஸில் என்னென்ன இருக்குது படிப்படியாக வருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்செட்லேருந்து வருவோம். ஜென்செட்னால் இப்போ மொத்தம் வந்து 4 வகையான இதுலேருந்து கரண்ட்டு தயாரிக்கிறாங்க. அந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். நீர், காற்று, நீராவி, அதுக்கப்புறம் சூரிய ஒளி, இதுலேருந்துலாம் கரண்ட்டு ரெடி பண்ணுறாங்க. அப்படி வர்ற இது வந்து அங்கே ஜென்செட் ஜென்ரேட் பண்ணி நேராக டிரான்ஸ்ஃபார்மருக்கு அனுப்பி, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து லைன் கம்பம் இருக்குது இல்லைங்க, அதுக்கு வந்து அதுலேருந்து நம்மளுக்கு வருது. கம்பத்துக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுக்கலாம். கம்பத்துக்கு வந்து அதுலேருந்து நம்மளுக்கு வருது வீட்டுக்கு. இப்போ வந்து நம்ம எப்படிலாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்தாச்சு. அதாவது ஜென்செட், அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மிங், அதுக்கப்புறம் கம்பத்துக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வர்றது முடியும் பார்த்தாச்சு. எது இதில் கரண்ட்டு தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து ஜென்செட் மூலிமா இது பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை வாட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு இதுக்கு ஜென்செட்டில் இது பண்ண 11,000 வாட்ஸ் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்முக்கு வரும்போது அது அப்படியே பாதியாக ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மாக மாறும் போது பாதியாக கம்மியாகும். அப்போ 11,000லேருந்து இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்முக்கு வரும்போது குறைஞ்சபட்சம் 5,000 தான் வரும். அதிகபட்சம் 6,000 வரும். குறைஞ்சபட்சம் 5,000 இது முடியும், 5,000 வாட்ஸ் வரும். அதுலேருந்து கம்பத்துக்கு ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக பிரிப்பாங்க. இப்போ RYB அதில் வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் 4, அதாவது 3 phase எடுத்திங்கன்னா 440ன்பாங்க, சிங்கிள் பேஸ் எடுத்திங்கன்னா 220ம்பாங்க. இப்போ 220ங்கிறது வந்து சிங்கிள் பேஸ், அதாவது பேஸ் நியூட்ரல் ரெண்டு வர்றது. 3 பேஸுங்கிறது பேஸ் நியூட்ரல் எர்த்து யூபிஎஸ். அதாவது சிங்கிள் பேஸ்னால் அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சு, பேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையே மின்னழுத்தம் வந்து சிங்கிள் பேஸ். ஏதேனும் 2 பேஸுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தம் வந்து 3 பேஸ். இதை தெளிவாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பேஸுக்கு இடையில் இருக்கிற மின்னழுத்தம் தான் 3 பேஸ். அதாவது பேஸுக்கும் நியூட்ரலுக்கும், அதாவது பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் இடையில இருக்கிற இது வந்து 220 வோல்டேஜும்பாங்க. அதாவது சிங்கிள் பேஸுக்கு 220 வோல்டேஜ். இப்போ வந்து 2 பேஸை நம்ம கணக்கு எடுக்கும்போது, அதே மாதிரி 2 பேஸை கணக்கு எடுக்கும்போது 220 × 220 440 அந்த கணக்கில் தான் நம்மளுக்கு இப்போ வருது. ஓகேங்களா? இப்போ வந்து சிங்கிள் பேஸையும் 3 பேஸை பற்றியும் பார்த்தாச்சு. டிரான்ஸ்ஃபார்மிங் எப்படின்னா, அங்கேருந்து வர்றது வந்து அப்படியே நான் சொன்னேன் இல்லைங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்மியாகி இங்கே வரும்போது இதாகும். அதுக்கு இப்போ 11லேருந்து 10, 10லேருந்து 8, 8லேருந்து 6, 6லேருந்து 4, இந்த மாதிரி வோல்டேஜ் கம்மியாகிட்டே வரும். இங்கே வந்தோடனே டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து அதை அப்படியே இது பண்ணுவாங்க, அப் பண்ணுவாங்க. அப்போ தான் வீட்டுக்கு கொடுக்கும்போது கரெக்டாக வரும். அப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கம்பத்துக்கு போகும்போது உங்களுக்கு வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா அப்போ தான் வீட்டுக்கு தனித்தனியாக பிரிக்கும் போது கம்பத்தில் எதுவும் மிஸ்டேக் ஆகாமல் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்த இது வந்து டிரான்ஸ்ஃபார்மிங்கும் பார்த்தாச்சு. ஏசி கரண்ட், டிசி கரண்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஏசி கரண்ட்னா
அதாவது நம்ம நார்மலாக வீட்டுக்கு வர்றது வந்து ஏசி கரண்ட்டும்பாங்க. ஏசி கரண்ட்டை எப்படி இது பண்ணுவாங்கன்னா, அலையாக வர்றது வந்து ஏசி கரண்ட். டிசி கரண்ட் வந்து பேட்டரியில் இருக்கிறது, அது ஸ்ட்ரெயிட்டாக வரும். நேராக பேட்டரியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்றங்காட்டிக்கு அது டிசி கரண்ட்டு. அதை வந்து நம்ம வீட்டுக்கு லைட்டுக்கு நார்மல் லைட்டுக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு கன்வெர்ட் பண்ணி ஏசியாக மாற்றி ஏசியிலேருந்து தான் நம்ம வீட்டுக்கு லைட்டு ஃபேனு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதை வந்து இதையும் அப்படி தான் டிசியாக மாற்றணும்னா கன்வெர்ட் பண்ணி தான் மாற்றணும். ஓகேங்களா? இப்போ ஏசினா மாறுதிசை மின்னோட்டம், அதாவது அலையாக வர்ற மாதிரி நான் இங்கே சைடில் இமேஜ் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பாருங்கள். அலையாக வர்றது வந்து ஏசி கரண்ட். டிசி கரண்ட்டுங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதாவது மின் அழுத்தமும் மின்னோட்டமும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சுன்னா அது டிசி கரண்ட். மின் அழுத்தமும் மின்னோட்டமும் மேலே கீழே ஏறி ஏறி இறங்குச்சுன்னா அது வந்து ஏசி கரண்ட். ஓகேங்களா? வோல்டேஜ்னால் என்னென்னு பார்ப்போம், கரண்ட்னால் என்னென்னு பார்ப்போம். வோல்டேஜுங்கிறது கடத்தியில் உள்ள எலக்ட்ரான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகரும் பொழுது அதுக்கு மின் அழுத்தம்னு எனப்படும். அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவரும் போது, அதுவாக நவரும் போது அது வந்து மின் அழுத்தம். இப்போ மின்னோட்டம்னா என்னன்னு பார்ப்போம். கடத்தில் உள்ள எலக்ட்ரான் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் பொழுது அது மின்னோட்டம் எனப்படும். அதாவது அதே மாதிரி தான் எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தால் அது மின்னோட்டம். நகர்வதற்கு பேர் வந்து மின்னோட்டம், மின் அழுத்தம். இதுக்கு பேர் மின்னோட்டம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நகர்வதற்கு பெயர் மின் அழுத்தம், நகர்ந்தால் அது மின்னோட்டம். ஓகேங்களா? மின்தடைனா என்னன்னு பார்ப்போம். மின்தடை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரான் நவரும் போது அதை எதிர்க்கும் தன்மை வந்து மின்தடை அப்படிம்பாங்க. அதாவது எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை வந்து எதிர்க்கிற சக்தி வந்து மின்தடைம்பாங்க. பவர்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒரு வினாடியில் செய்கிற வேலை வந்து பவர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு வினாடியில் டக்குன்னு இப்படி ஒரு தொடக்கு போகும்போது அதை செய்கிற வேலை வந்து வினாடி. இப்போ வந்து பேசிக் ஆஃப் கரண்ட்ஸு இதெல்லாம் எலக்ட்ரிக்கல்ஸை பற்றி பார்த்தாச்சு. மின் அழுத்தம்னா என்னென்னு பார்த்தாச்சு, மின்னோட்டம்னா என்னென்னு பார்த்தாச்சு, மின் தடைனா என்னென்னு பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எப்படிலாம் கரண்ட்டை தயாரிக்கிறாங்கன்ட்டும் பார்த்தாச்சு. எந்த மூலிமா கரண்ட்டு தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தாச்சு. சிங்கிள் பேஸ்னால் என்ன, 3 பேஸ்னால் என்னன்னு பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து எப்படி ஃபேன், அதாவது ஃபேன் லைட் இதுக்கெல்லாம் பவருக்கு எப்படி கொடுக்கறது, அதுக்கு ஒயரிங் எப்படி இருக்குது, உள்ள காயில் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி பார்ப்போம். அடுத்து நம்ம வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை அழுத்தினீங்கன்னா தான் நான் அடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரட்டுங்களா?